அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள்லாம் ஒரு வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் கிண்டல் தமாஷ் பண்ணால் மச்சான் கலாய்ச்சிட்டண்டா அப்படிம்பாங்க. அதான் கேலி செய்வதை கலாய்ப்பது அப்படின்னு ஒரு தூய தமிழ் வார்த்தையினால் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்றைக்கி கூட ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறப்போ 2 கல்லூரி மாணவர்கள் பேசிக்கிட்டே வராங்க. மச்சான் இன்றைக்கி ராஜேஷை நான் கலாய்ச்சிட்டேன்டா அப்படின்னா. அப்படி என்ன பண்ணா அப்படின்னு அவனே என்ன தம்பி சொல்கிறாருன்னு கவனிச்சா. அவர் சொல்கிறா, இன்றைக்கி கிளாஸில் நம்ம ப்ரொஃபஸர்ரா ராஜேஷை கேட்டார், நீ அடுத்த வருஷம் என்ன படிக்க போகிறன்னு. அவன் அப்படியே பேந்த முழிச்சான். நான் சொன்னேன், சார் அவனுக்கு இந்த வருஷமே அவன் என்ன படிக்கிறான்னு தெரியாது, அப்புறம் தானே அடுத்த வருஷம் அப்படின்னேன். எல்லாம் சிரிச்சிட்டாங்கடா, சாரே சிரிச்சிட்டாரு, நீ ராஜேஷ் அப்படி கலாய்ச்சண்டா நாங்கள் அப்படின்னா. பொதுவாக இந்த இளைஞர்கள் மத்தியில் ஒருவருக்கொருவர் கேலி செய்கிற பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் தெரியுங்களா? நாம் சொல்கிற எந்த வார்த்தை யாருடைய மனதை எப்படி காயப்படுத்தும் அப்படின்னு தெரியாது. இளைஞர்கள் தான் இல்லை, பேசுகிறப்போ கூட நம்ம ஏதோ தமாஷுக்கு சொல்லியிருப்போம், விளையாட்டாக சொல்லியிருப்போம். ஆனால் அந்த வார்த்தை அவங்க மனசில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அதனால் சொல்லுகிற சொல் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒன்று. சொல்லாத சொல்லுக்கு நீங்கள் எஜமானன், சொன்ன சொல் உங்களுக்கு எஜமானன் அப்படின்னு ஒரு பொன்மொழி உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த கலாய்க்கப்படுகிறவர்கள், கேலி செய்யப்படுகிறவர்கள் நாம இருக்கிற பட்சத்தில் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி தான் மற்றவங்களை நம்ம பண்ணுவாங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்றத வச்சு தான் நம்மளை பாராட்டுவது, கிண்டல் பண்ணுவது, இது எல்லாமே. ஆனால் நாம் என்னெல்லாம் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம், நாம் எங்கே செல்ல போகிறோம், நம் கனவு என்ன, லட்சியம் என்ன, இதெல்லாம் நமக்கு தான் தெரியும். இதை வைத்துத்தான் நம்மை பற்றிய ஒரு கணிப்பில் நாம் இருப்போம். ஆப்ரஹாம் லிங்கன் வறுமையில் இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வறுமையில் இருந்தப்போ ஒரு தடவை பண்ணையில் வேலை செய்கிறார். அப்படி பண்ணையில் போய் வேலை செய்கிறப்போ அங்கே ஒரு புத்தகம், அந்த பண்ணை முதலாளி ஒரு புத்தகம் இருக்கிறார். அது ஜார்ஜ் வாஷிங்டனினுடைய வாழ்க்கை வரலாறு. ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தை, ஐயா இதை நான் படிச்சுட்டு தரேன் அப்படின்னு வாங்கிட்டு வர்றாரு. வீட்டில் படிச்சுட்டு போகிறாரு. கூரை வீடு தான், அப்படி மேலே சொருகி வச்சிருக்கிறார். பயங்கர மழை. போயிட்டு திரும்ப வந்து பார்க்குறாரு, அந்த புத்தகம் நனைஞ்சு போச்சு. கையை பேசிக்கிட்டே அந்த பண்ணை முதலாளிகிட்ட போய், ஐயா நீங்கள் கொடுத்த புத்தகம் நனைஞ்சு போச்சு. அவருடைய பரவாயில்லப்பா, அந்த புத்தகத்தோட விலைக்கு சம்பளமே இல்லாமல் என் பண்ணையில் ஒரு 3 நாள் வேலை செய்ய, அது போதும், அது ஈடு கட்டிடலாம் அப்படின்னார். இவர் அதுக்காக கவலையே படலை. சம்பளம் இல்லாமல் 3 நாள் பண்ணையிலே வேலை செய்து அந்த புத்தகத்தினுடைய விலையை ஈடுகட்டினார். ஆனால் அந்த வாழ்க்கை வரலாறு படித்தது அவருடைய மனதுக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்றைக்காவது ஒரு நாள் அந்த நிலையை நாமும் அடைய வேண்டும் அப்படின்னு அவர் தீர்மானித்து விட்டார். அவருக்குன்னு சில நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நாளைக்கு நீ என்னவாக போற அப்படின்னு பேசிக்கிறப்போ இவர் சொல்றாரு, நான் அமெரிக்க ஜனாதிபதி ஆக போகிறேன் அப்படின்னார். அதை கேட்ட அந்த நண்பர்கள்லாம் சிரிக்கிறாங்க. யாரு நீ? ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி, இங்கே படுறா ஜனாதிபதி வந்திருக்கிறாரா, கும்பிடுங்கடா, சல்யூட் போடுங்கடா, இப்படிலாம் கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் வரலாறு அவர் வருங்காலத்தில் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பதை விதியும் தீர்மானித்தது, அவருடைய உள்ளமும் தீர்மானித்தது, வரலாறும் அப்படிதான் தீர்மானித்தது என்பதை பின்னால் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகம் நம்மளை பற்றி என்ன நினைக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்முடைய உள்ளத்தினுடைய உறுதிப்பாட்டினாலும் உத்வேகத்தினாலும் மாற்றி காட்ட முடியும். இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு நாம் கருப்பு, நாம் சிவப்பு, நம்ம குள்ளம், ஒல்லி, குண்டு இதெல்லாம் வச்சு ஒரு வகையான மன தடுமாற்றத்திலே இருப்பதை பல இடங்களில் பார்க்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நேரம் இப்படி இருக்குதே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையேலாம் நினச்சி குழப்பிப்பாங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். பொதுவாக சிவப்பு தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மன்னிக்கணும், அப்படி இல்லை. சிவப்பு நிறம் என்பதுதான் அழகுக்கான வரையறை அப்படின்றதெல்லாம் கிடையாது. உலக அழகி போட்டி அப்படின்னு தான் ஆண்டுதோறும் நடக்கும், அது நீங்கள் பார்த்துருக்கலாம். பொதுவாக அதில் யார் சிறந்த அழகியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதாவுக்கு வசந்த்னு ஒரு கதாபாத்திரம் உண்டு.
அவர் தான் ஒரு பெண்ணை பற்றின வர்ணனையை சொல்லுவார். கொலையுதிர் காலம் அப்படின்ற ஒரு கதையில் அந்த பெண் எப்படின்னா அப்படியே கனவுகளை நூலிழையாக்கி தங்கத்தில் நகலெடுத்து பின்னப்பட்ட தேவதை அப்படின்னு வர்ணிப்பார். அந்த வசந்த் கதாபாத்திரம் ஒரு பெண்ணை பற்றின வர்ணனை. கனவுகளை நூலிழையாக்கி தங்கத்தில் நகலெடுத்து பின்னப்பட்ட தேவதை அப்படின்னு ஒரு மாதிரி மயக்கம் தரக்கூடிய சொற்களோட அந்த பெண்ணை வர்ணிப்பார். அழகு அப்படித்தானே மயக்கம் தானே தரும். ஆனால் இது எல்லாத்தையும் அந்த உலக அழகி போட்டியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெண் உடைத்து எறிந்து விட்டாள். ஏன் தெரியுங்களா? அவங்க பேர் நவோமி கேம்ப்வெல் அப்படின்னு பேர். அந்த பெண் கருப்பு நிறம், ஆப்பிரிக்க, அவங்களுடைய முன்னோர்கள் ஆப்பிரிக்க தேசத்தை தேர்ந்தெடுத்தவர்கள். கருப்பு நிறம் இருக்கிற பெண் தன்னுடைய நடத்தையால், நடவடிக்கையால், புத்திசாலித்தனத்தால், ஹவ் வி பிரசன்ட் அவர் செல்வ்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தன்னை மற்றவர்கள் முன்பு காட்டிக்கொள்ளுகிற அந்த விதத்தால் மிக பேர் அழகிகளின் வரிசையில் ஒருவராக அவரும் இடம்பெற்றார். அவங்க பல்வேறு ஃபேஷன் சம்பந்தமான பொருட்கள், அப்புறம் அழகு சாதனங்கள், அது சம்பந்தமான பத்திரிகைகள், இது எல்லாத்துலேயும் அவங்களுடைய புகைப்படம் வருகிறது. பெரிய மாடலாகவே மாறிட்டாங்க. திரைப்படங்கள், அப்புறம் குறும்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாத்துலேயும் அவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த பெண்ணினுடைய நிறம் தொட்டா கையில் ஒட்டிக்கிறதுன்னு சும்மா கலாய்ப்பாங்களே, அந்த கருப்பு நிறம். அப்போ என்ன அர்த்தம்? அழகுக்கான வரையறைங்கிறதெல்லாம் நாம வைத்து கொண்டது தானே தவிர சமுதாயம் எல்லோரையும் எல்லா சமயத்திலும் அப்படி இந்த வரையறையில் வைத்து பார்ப்பது இல்லை. ஒரு பெண்கள் கல்லூரியில் பேசுகிறப்ப தான் நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கணக்கான மாணவிகள் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்குறாங்க. நான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் நிரந்தர உலக அழகிகள். ஒன்று ஔவையார், இன்னொன்று அன்னை தெரசான்னு சொன்னாங்க. பெண்கள் மத்தியில் அவ்வளவு மிகப்பெரிய ஆரவாரமாக அந்த இளம் பெண்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்? உண்மையான அழகு எது என்பதை நம்முடைய அந்த இளம் பெண்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பதுதான். உண்மையான அழகு அதில்தான் இருக்கிறதே தவிர நம்முடைய வரையறைகளுக்கு உட்பட்டது அல்ல உலகத்தின் பார்வை. இதை புரிந்து கொண்டு விட்டால் யார் என்ன கலாய்த்தாலும் கவலையே படாமல் நம்முடைய வெற்றி பயணத்தை நோக்கி செல்வோம். மீண்டும் நாளை சந்திப்போமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.